ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஹைலைட் அப்படின்னா என்னென்னு நான் ஃபஸ்ட்டே காட்டிடுறேன். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நான் என்னோடய ப்ரொஃபைல் போகிறேன். என்னோடய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மேலே பேரு கீரு எல்லாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி ஒரு ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாரோட ப்ரொஃபைலும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஹைலைட். இந்த ஹைலைட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஸ்டோரியில் வந்து என்னென்ன போஸ்ட் போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னா, அதை வந்து அந்த ஊர் பேர் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை காஃபி ஷாப் போகிறீங்க அப்படின்னா, அந்த கலெக்ஷன் ஆஃப் காஃபி ஷாப் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு தனி ஃபோல்டரில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி. இந்த ஃபோட்டோவில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டோரியில் போட்டால் தான் இங்கே வந்து இதில் மாதிரி செட் பண்ண முடியும். ஸ்டோரியில் பிறகு எதுவும் போடல அப்படின்னா ஹைலைட் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோரிஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாலும் அதை இதில் வந்து கொண்டு வந்து புதுசாக ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போடவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளஸ் பட்டன் காட்டும். இந்த நியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூ அப்படிங்கிறத ப்ளஸ் பட்டனு. நியூ ஹைலைட் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டோரியில் போட்ட எல்லா ஃபோட்டோஸுமே இந்த ஹைலைட்டில் ஒரு தடவை காட்டும், ஓகேவா? எந்தெந்த டேட்டில் போட்டிங்களோ எல்லாமே வந்துடும். அதில் எந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஹைலைட் வந்து க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கே எடுத்தது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும். லொக்கேஷனாக இருக்கட்டும், உங்கள் ஃபேவரட் பிக்சர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ட்ராவலாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நான் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒர்க் பிளேஸில் எடுத்த பிக்சர்னால ஒர்க் அப்படின்னு போட்டு மேலே டன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து வந்துடும், ஓகேவா? இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே அந்த ஹைலைட் வந்து வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு ஒர்க்குன்னு ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், அட் ஒர்க்குன்னு. இப்போ நான் வெறும் ஒர்க்குன்னு போட்டு ஒரு ஹைலைட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் டெல்லி, ஆக்ரா, ராமேஸ்வரம், ஈசா அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு லொக்கேஷனுக்காக. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹைலைட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஹைலைட் க்ரியேட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.